ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் சமையல். இன்றைக்கி 2 நிமிஷம் சமையலில் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏகப்பட்ட சட்னி ரெசிபி இருக்குதுங்க. அதில் இன்றைக்கி நான் மதுரை தண்ணி சட்னி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் 2 நிமிஷம் சமையல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றின பிறகு பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. 5 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. இது நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இந்த சட்னி இட்லி தோசைக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். தேங்காய் சேர்க்காதது மாதிரியே தெரியாது. தேங்காய் சேர்த்தா எவ்வளோ டேஸ்ட்டு இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்ததுங்க. இப்போ இது நல்லா கண்ணாடி பத அளவுக்கு வதக்கிட்டுருக்கோம். இது போல் ஏகப்பட்ட சட்னி வெரைட்டிஸ், சாம்பார் வெரைட்டிஸ் நம்ம சேனலில் இருக்குங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னா 2 நிமிஷம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கிடுச்சு. இதை வதக்கிட்டோன்னா அவ்வளோதாங்க. நமக்கு இதை ஆற வச்சிட்டோன்னா சட்னி ரெடி ஆகிடும். செம்ம சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா ஆறிடுச்சிங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேங்க. அதாவது ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் இந்த பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா மைய அரைச்சி எடுத்துருக்கேங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ இது வேறொரு பவுலில் மாற்றிக்கலாங்க இந்த சட்னியை. இதை சேர்த்துட்டு நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ மிக்சர் ஜார் அலமுன தண்ணியையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் ஊற்றிக்கலாம். அந்த தண்ணியாக இருந்தாலுமே இந்த சட்னி செம்ம சூப்பராக இருக்குங்க. அதனால தான் இது மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இப்போ ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ வதக்கின பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க. 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. வரமிளகாய் சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு சட்னியில் ஊற்றி இறக்கணுன்னா அருமையான மதுரை தண்ணி சட்னி ரெடி ஆகிடுங்க. இது செம்ம சூப்பராக இருக்குங்க. இட்லிக்கு தோசைக்கு ஒரு முறை இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். இது போல் சட்னி வெரைட்டிஸ், சாம்பார் வெரைட்டிஸ் நம்ம சேனலில் இருக்குங்க. அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கருவேப்பிலை கடுகுலாம் சேர்த்து தாளிச்சாச்சு. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச சட்னியில் இந்த தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோன்னா அருமையான அட்டகாசமான மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி ரெடி ஆகிடுங்க. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னிக்கு 10 இட்லி கூட பத்தாது, அந்த அளவுக்கு சுவை கூடுதலாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுக்குற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.